13 நாட்களுக்கு பின் சேற்றுக்குள் இருந்து மீட்கப்படும் பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையம். டிட்வா புயலின் மற்றொரு பேயாட்டம். சேற்றுடன் வெளித்தெரியும் திடுக்கிடும் பொருட்கள். மைதானத்துக்குள் குறித்து அடித்துடைத்த மக்கள். கொல்கத்தா மைதானத்தில் பாரிய குழப்பம். உடனடியாக வெளியேறினார் மெஸ்ஸி. வெளியானது காரணம். நிவாரணங்களை வழங்க கோரி வெறுகல் பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்ட மக்கள். கடும் பதற்ற நிலை. மாவிலாறு பாதிப்பால் வந்த சிக்கல். வல்வெட்டித்துறை நகரபிதா சிவாஜிலிங்கம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி. வயது மூப்பின் காரணமாக வந்த சிக்கல். மீண்டும் கொழும்பில் குடியேற வருகிறார் மஹிந்த ராஜபக்ஷ. கிடைத்தது புதிய வீடு. திடீரென்று மன்னாருக்கு வந்திறங்கினார் ஜனாதிபதி அனுர. பெருமளவில் பாதிக்கப்பட்ட பகுதிகள் தொடர்பில் அதிரடி உத்தரவு. தாமதமின்றி நிவாரணம் வழங்குங்கள். வங்காள விரிகுடாவில் சிறிய காற்று சுழற்சி. நாட்டின் பல பகுதிகளுக்கும் எச்சரிக்கை. மீண்டும் மீண்டும் அபாய வலயத்துக்குள் சிக்கும் நாடு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் மனவேதனை. செய்தி சேகரித்த ஊடகவியலாளருக்கு அச்சுறுத்தல். டிட்வா சூறாவளிக்கு பின்னர் துப்புரவு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பதுளை மாவட்டத்தில் உள்ள மஸ்பென்னா நகரில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிக்கருகில் பேருந்துகளை சுற்றியுள்ள அடர்ந்த சேற்றை தொழிலாளர்கள் அகற்றி வரும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடுமையான மண் சரிவால் டொன் கணக்கில் சேற்றை அள்ளி வந்த வெள்ளம் அங்கிருந்த பேருந்து நிலையத்தை மூடியிருந்தன. அத்துடன் புத்தம் புதிய பல பேருந்துகள் சேற்றில் மூழ்கிய நிலையில் இன்றைய தினம் குறித்த பேருந்துகள் மீட்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருகோணமலை மாவட்ட வெறுகல் பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு நிவாரணங்களை வழங்க கோரி போராட்டத்தில் இன்று மக்கள் ஈடுபட்டனர். சீரற்ற காலநிலை காரணமாகவும் மாவிலாறு அணைக்கட்டு உடைப்பெடுப்பு தொடர்பில் பல சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இதனால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு நிவாரணங்களை அலுவலகத்தில் பூட்டி வைக்காமல் பகிருமாறு கோரி போராட்டத்தை முன்னெடுத்தனர். குறித்த வெறுகல் பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்ட மக்கள் பிரதான நுழைவாயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசாரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வெறுகல் பிரதேச செயலக வளாகம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கவும் கொடுப்பனவுகளை வழங்குமாறும் குரல் எழுப்பிய மக்கள் பிரதேச செயலாளரை வெளியே விடாமல் தடுத்திருந்தனர். வல்வெட்டித்துறை நகரபிதா எம்.கே. சிவாஜிலிங்கம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்றைய தினம் அவர் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர் மருத்துவ சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் அவர் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்பொழுது அவர் மருத்துவர்களின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரின் உடல் நிலை குறித்து மேலதிக தகவல்கள் பெறப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.கே. சிவாஜிலிங்கம் கடந்த 15ஆம் தேதி அக்டோபர் மாதம் வல்வெட்டித்துறை நகரசபை உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். மேலும் வல்வெட்டித்துறை நகரசபை தவிசாளராக செயற்பட்ட தவமலர் சுரேந்திரநாதன் தன்னுடைய தவிசாளர் பதவியிலிருந்து விலகிய நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.கே. சிவாஜிலிங்கம் 27 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் வல்வெட்டித்துறை நகரசபையின் தவிசாளராக கடந்த மாதம் 28ஆம் தேதி தெரிவாகியிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் கொழும்பில் தங்குவதற்கு தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி கொழும்பு பிரதேசத்தில் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பொருத்தமான வீடு ஒன்று கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மஹிந்த ராஜபக்ஷ உடல்நலக் குறைபாடுகளுக்கு சிகிச்சை பெறுவதற்கு இலகுவாக இருப்பதும் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கும் ஏதுவாக கொழும்பில் குடிபெயர உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மன்னார் மாவட்டத்தில் அனர்த்த பாதிப்பு தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் மன்னார் மாவட்ட செயலக மண்டபத்தில் இன்றைய தினம் மாலை இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டதோடு அமைச்சின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர்.
ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் உடனடி நிவாரணங்கள், உலர் உணவு விநியோகம், மருத்துவ வசதிகள் மற்றும் இடம்பெயர்ந்தோருக்கான தங்குமிட ஏற்பாடுகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் அனர்த்தத்தின் காரணமாக ஏற்பட்ட விவசாய மற்றும் கால்நடை சேதங்களை மதிப்பீடு செய்து அவற்றுக்கான இழப்பீடுகளை துரிதமாக வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை விரைவாக மீட்டெடுக்க அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று தெரிவித்துள்ளது. நிவாரணப் பணிகளில் எவ்வித தாமதமும் இருக்கக்கூடாது. மாவட்ட செயலகம் உரிய அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். வெள்ள அனர்த்தம் தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் நிவாரண உதவிகள் குறித்து அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் மாவட்டத்தில் உள்ள கல்வி நிலைய மாணவர்களின் நிலை, பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவி திட்டங்கள், விவசாயம், மீன்பிடி உள்ளிட்ட பாதிப்புகள் குறித்து துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் துரித நிவாரணம் மற்றும் இழப்பீட்டு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த ஜனாதிபதி அரசு அதிபரின் ஊடாக உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். மாவட்டத்தில் அனர்த்தத்தால் முழுமையாக பாதிக்கப்பட்ட மற்றும் வாழ முடியாத வீடுகளில் வசிக்கும் 70 குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு புதிய காணியை பெற்றுக்கொள்ள அல்லது வீடு கட்டுவதற்கு தலா 50 லட்சம் ரூபாய் நிதி வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இன்று முதல் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வானிலை சீரான நிலையில் காணப்படும் என பிரபல புவியியல் துறை பேராசிரியரும் வானிலை அவதானிப்பாளருமான பிரதீப ராஜா குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். அதேபோல மத்திய ஊவா, சப்ரகமுவ, தெற்கு மற்றும் மேற்கு மாகாண பகுதிகளில் அவ்வப்போது மழை கிடைக்கும் சாத்தியம் உள்ளதாக தெரிவித்தார். இதேவேளை எதிர்வரும் 16ஆம் தேதி தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் சிறிய அளவிலான காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இதனால் எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். குறிப்பாக எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் வடக்கு, கிழக்கு, மத்திய, சப்ரகமுவ, ஊவா, வடமத்திய மாகாணங்களில் கனமழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் தொடர்ச்சியாக மழை கிடைத்து வருகிறது. இதனால் சில இடங்களில் நிலச்சரிவு நிகழ்வுகள் ஏற்பட்டுள்ளன. இந்நிலைமையில் எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை இந்த பிரதேசங்களில் கனமழை கிடைக்கும். எனவே இந்த நாட்களில் நிலச்சரிவை தூண்டும் கனமழை கிடைக்கும் என்பதால் மக்கள் நிலச்சரிவு தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும். நிலச்சரிவு அபாயத்தின் காரணமாக வெளியேற்றப்பட்டு தற்போது பாதுகாப்பான இடங்களில் உள்ள மக்கள் மேற்குறிப்பிட்ட இந்த நாட்களில் பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும். இன்றைய நிலையில் நாட்டின் பல பிரதேசங்களிலும் பெரும்பாலான நீர்த்தக்கங்கள் வான் பாய்ந்து வருகின்றன. இந்த டிசம்பர் மாதம் முடியும் வரை அவ்வப்போது மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதிலும் குறிப்பாக 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரையும் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நாடு முழுவதும் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எனவே நீர்த்தேக்கங்களின் நிர்வாகத்தோடு தொடர்புடையவர்கள் இந்த மழை நாட்களை கருத்தில் கொண்டு செயற்படுவது சிறந்ததென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தற்பொழுது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் நிலவுகின்ற குளிரான வளிமண்டல நிலைமை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மக்கள் இது தொடர்பில் விழிப்பாக இருக்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் கிராம அலுவலர் தொடர்பில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளனர். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கிராம மக்கள், வெள்ளத்தினால் நாங்கள் பாதிக்கப்பட்ட போதும் எங்களுக்கு எவ்விதமான கொடுப்பனவுகளும் கிடைக்கப்பெறவில்லை. கேட்ட நாதியற்றவர்களாக இருந்ததால் வேறு வழியின்றி ஊடகத்தை அழைத்துள்ளோம். டிட்வா புயல் இலங்கையை தாக்கிக் கொண்டிருந்த சமயத்தில் எமது வீடுகள் வெள்ளத்தால் நிரம்பியிருந்தது. உறவினர் வீட்டில் ஒரு சில குடும்பங்கள் தங்கியிருந்தோம். எங்களுடைய வீடுகள் பலத்த காற்றால் சேதமடைந்த போதும் எமது வீட்டை கிராம அலுவலர் இதுவரை வந்து பார்க்கவில்லை. சேத விவரங்களை அறிக்கையிடவில்லை. நிரந்தர வீடு என்று கூறி சென்றார். பாதிக்கப்பட்டு அனைவருக்கும் வெள்ள நிவாரண உதவிகளை வழங்குமாறு ஜனாதிபதி அடிக்கடி கூறி வருகிறார். ஆனால் உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களை அந்த நிவாரணம் போய் சேருவதை அரசு அதிகாரிகள் தடுத்து வருகிறார்கள். காலாகாலம் நாம் வீடின்றி தற்காலிக வீட்டில் துன்பப்பட்டு வருகிறோம். அரசாங்கம் கொடுக்கும் வெள்ள நிவாரணத்தை கூட அதிகாரிகள் கொடுப்பதற்கு மனமின்றி இருக்கின்றனர்.
ஜனாதிபதி அவர்கள் இது தொடர்பில் சிறப்பு கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்ட எங்களுக்கு கொடுப்பனவை பெற்றுத்தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களின் வேண்டுதலின் பேரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை வத்திராயன் பகுதியில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் மீது வத்திராயன் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் மிரட்டல் விடுத்திருப்பதாக ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார். அர்ஜென்டினாவின் கால்பந்து அணி தலைவர் லியோனல் மெஸ்ஸி 3 நாள் பயணமாக இன்று அதிகாலை இந்தியாவை வந்தடைந்த நிலையில் கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு குழப்பகரமாக மாறியுள்ளது. மெஸ்ஸி திட்டமிட்டபடி கொல்கத்தா சால்ட்லேக் மைதானத்திற்கு வந்த நிலையில் அவரின் வாகனம் மைதானத்தின் அருகே நிறுத்தப்பட்டிருந்தது. இருப்பினும் அவர் வெளியே வந்த சில நிமிடங்களில் பிரபலங்கள், முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள், அமைப்பாளர்கள் வருகை தந்த நிலையில் சில அனுமதி பெறாத நபர்கள் அவரை சுற்றி திரண்டதாலும் திட்டமிட்ட பாதுகாப்பு நெறிமுறைகளை மீறியதாலும் இவ்வாறு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுக்கூட்ட அமைப்பு குறித்து ஏற்பாட்டாளர் ஷத்ரு தத்தா, மெஸ்ஸியின் அதிகாரப்பூர்வ குழுவினர் அல்லாதவர்கள் மைதானத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று பலமுறை அறிவித்த போதிலும் அந்த கருத்துக்கள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் பலர் செல்ஃபி எடுக்கவும் கையெழுத்து வாங்கவும் முயன்ற நிலையில் பாதுகாப்பற்ற சூழல் உருவாகியதோடு மெஸ்ஸி மெஸ்ஸி என்ற கோஷங்கள் அரங்கில் எதிரொலிக்க மெஸ்ஸி மைதானத்துக்குள் சிறிது தூரம் மட்டுமே நடந்து சென்று பின்னர் திரும்பிச் சென்றார். இவ்வாறு அவர் வெளியேறியதை அடுத்து சால்ட்லேக் மைதானத்தில் கோபமடைந்த ரசிகர்கள் போத்தல்களை வீசி சொத்துக்களை சேதப்படுத்தினர். ஏற்பாட்டாளர்கள் மோசமான திட்டமிடல் செய்ததாக குற்றம் சாட்டியதோடு டிக்கெட்டுகள் மற்றும் பயணத்துக்காக அதிக செலவு செய்தாலும் மெஸ்ஸியை சரியாக பார்க்க முடியவில்லை என்றும் ரசிகர்கள் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 13 நாட்களுக்கு பின் சேற்றுக்குள் இருந்து மீட்கப்படும் பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையம். திட்வாபியலின் மற்றொரு பேயாட்டம். சேற்றுடன் வெளித்தெரியும் திடுக்கிடும் பொருட்கள். மைதானத்துக்குள் குறித்து அடித்துடைத்த மக்கள். கொல்கத்தா மைதானத்தில் பாரிய குழப்பம். உடனடியாக வெளியேறினார் மெஸ்ஸி. வெளியானது காரணம். நிவாரணங்களை வழங்க கோரி வெறுகல் பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்ட மக்கள். கடும் பதற்ற நிலை. மாவிலாறு பாதிப்பால் வந்த சிக்கல். வல்வெட்டித்துறை நகரபிதா சிவாஜிலிங்கம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி. வயது மூப்பின் காரணமாக வந்த சிக்கல். மீண்டும் கொழும்பில் குடியேற வருகிறார் மஹிந்த ராஜபக்ஷ. கிடைத்தது புதிய வீடு. திடீரென்று மன்னாருக்கு வந்திறங்கினார் ஜனாதிபதி அனுர. பெருமளவில் பாதிக்கப்பட்ட பகுதிகள் தொடர்பில் அதிரடி உத்தரவு. தாமதமின்றி நிவாரணம் வழங்குங்கள். வங்காள விரிகுடாவில் சிறிய காற்று சுழற்சி. நாட்டின் பல பகுதிகளுக்கும் எச்சரிக்கை. மீண்டும் மீண்டும் அபாய வலயத்துக்குள் சிக்கும் நாடு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் மனவேதனை. செய்தி சேகரித்த ஊடகவியலாளருக்கு அச்சுறுத்தல்.